உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவம். இன்றைய நாள் 18/1/2026. இன்றைய நாளில் நாங்கள் சேர்ஜியில் நிற்கிறோம். சேர்ஜியில் எனக்கு பின்போதில் காணப்படுகிறது ஒரு திருவள்ளுவர் சிலை. இந்த திருவள்ளுவர் சிலையில் அடியில் இருந்து இன்றைய நாளுக்கான நிகழ்வு ஆரம்பமாகிறது. குறிப்பாக இன்றைய நாள் நிகழ்வானது ஒரு பொங்கல் விழா. சேர்ஜியில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக 4 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த பொங்கல் விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக எனக்கு பின்பகுதியில் காணப்படுகின்ற இந்த வள்ளுவர் சிலையிலிருந்து இந்த நிகழ்வானது தொடங்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். குறிப்பாக இன்றைய பொங்கல் விழாவானது திருவள்ளுவர் சிலையிலிருந்து அரிசி எடுக்கப்பட்டு 4 சங்கங்களூடாக பொங்கல் பானையில் அரிசி எடுக்கப்பட்டு இந்த நிகழ்வானது பிறிதொரு இடத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஏன் நாங்கள் திருவள்ளுவர் சிலையிலிருந்து இந்த அரிசியை எடுக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழுக்கு அதாவது தமிழிலே முக்கியமான ஒரு நபராக காணப்படுகிறவர் திருவள்ளுவர். 1330 திருக்குறளையும் தந்து எங்களுடைய தமிழை உலகறிய செய்தவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளானது 45 மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு உலகம் உள்ளாக ஒரு மதிக்கத்தக்க நூலாக காணப்படுகிறது. இந்த திருக்குறளானது உலக பொதுமறையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. தமிழுக்காக ஒருவர் எங்களுக்காக ஆட்டியிருந்தார். அந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது உண்மைக்கு வரவேற்கத்தக்க விஷயம். தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது. நீங்கள் எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ பாருங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் வள்ளுவர் சிலை அமைந்திருக்கிற இடத்திலாம் நிற்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கின்ற 4 சங்கங்களில் இருக்கின்ற அமைப்பாளர்களிடம் இருந்தால் நாங்கள் சில கேள்விகளை கேட்க போகிறோம். நிகழ்வுகள் எவ்வாறு அமைய போகிறது என்கின்ற விஷயத்தையும், அத்தோடு என்ன காரணத்துக்காக பொங்கல் விழா வள்ளுவர் சிலை இடத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்ற விடயத்தை நாங்கள் கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பொங்கல் விழாவை பற்றி, இந்த வள்ளுவர் சிலை அடியிலிருந்து இந்த நிகழ்வு எவ்வாறு ஆரம்பமாகிறது என்ற விவரத்தையும் நீங்கள் மக்களை சொல்கிறேன். உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொதுவான ஒரு தமிழ் மறைய நூலை தந்த திருவள்ளுவர் சிலை இங்கு திருச்சி பூந்துவாஸ் நகரில் அமைந்திருக்கிறது. இந்த திருச்சி மாநகரத்தில் இயங்கி வரும் திருச்சி இந்தி கலாச்சார மன்றம், உரையால் தமிழ் கலாச்சார மன்றம், திருக்குறு வணிகர்கள் சங்கம் மற்றும் தமிழ்ச்சோலை சங்கம், திருச்சி தமிழ் சங்கம், இந்த 4 சங்கங்களும் இணைந்து இது 5வது வருடமாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த பொங்கல் விழாவை ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்தில் பொங்கல் விழா ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ் மறை தந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் சிறப்புன்ட்டு நாங்கள் தமிழர் வழி பண்பாடை பின்பற்றி இங்கேருந்து கடந்த 2 வருடங்களாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இந்த வருடம் 5 வருடங்களாக இந்த செர்ஜி சுற்றி மாநகரில் நடந்து வருது. இந்த வருடம் உரையால் நகரில் நாங்கள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கோம். இங்கேருந்து பொங்கப்பானை கொண்டு சென்று உரையாலில் இப்போ பொங்கல் ஆரம்பிப்போம். நகர மேயரோடு சேர்ந்து ஆரம்பிக்க. வள்ளுவர் சிலையை பற்றி சொல்லுங்கள். வள்ளுவர் சிலை இந்த பகுதியில் எந்த கால பகுதியில்? வள்ளுவர் சிலை நாங்கள் சென்னையிலிருந்து கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டிலிருந்து. இது 23ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு இங்கே நிறுவப்பட்டது. அதிலிருந்து இங்கே திருவள்ளுவர் தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம். திருவள்ளுவருக்கு விழா எடுக்கிறது. இப்போ பொங்கல் செர்ஜி மாநகர் இந்த 4 சங்கங்களுடைய கூட்டமைப்போடு சேர்ந்து பொங்கல் பானை இங்கேருந்து தான் அங்கே கொண்டு போயிட்டு பொங்கல் செய்கிறோம். நன்றி அண்ணா. இன்றைய பொங்கல் விழாவில் வர்த்தக சங்கத்தில் இருந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு காணப்படுகிறது? வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய பொங்கல் விழாவானது இந்த வள்ளுவர் சிலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இங்கு கூடியிருக்கும் 4 சங்கங்களின் உறுப்பினர்கள் பொங்கல் பானைக்குரிய அரிசியை கூட்டு பொங்கலாக அரிசியை பொங்கல் பானையில் இட்டு இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் பொங்கல் செய்யும் மண்டபத்திற்கு செல்வதற்காக இருக்கின்றோம். இன்னும் சிறு நேரத்தில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் என்ற இந்த நிகழ்வு உண்மையிலேயே தமிழருடைய ஒரு அடையாளமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த பொங்கலுடைய மிகச் சிறப்பான விடயம் என்னென்னு சொன்னால், தமிழருடைய பண்பாட்டு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை முன்னிறுத்துகின்ற ஒரு வைபவ நிகழ்வாக இது இருக்குது. இந்த பொங்கல் நிகழ்வு தமிழர்களின் ஒரு ஆன்மீக வரலாற்றில் ஒரு
ஒரு புனிதமான அல்லது ஒரு முதுமையான அல்லது ஒரு தமிழர்களின் வழிகாட்டியாக திகழக்கூடிய நிகழ்வுகளில் முதன்மையான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஆகவே மிகவும் இதை உறுதிப்படுத்தி சொல்வதானால் தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களை முன்னிறுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு அமையுது. அதுவும் தமிழருடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருவள்ளுவர் நினைவு இடத்திலிருந்து இந்த பொங்கல் பானையை நாங்கள் முன்னிறுத்தி நகர்த்துவது என்பது மிக சிறப்பான விடயமாக நான் கருதுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா. சட்டி எடுத்து அதில் சட்டியில் வணக்கம். ஒரு மணி போய் படுத்துது, 4 மணிக்கெல்லாம் ஏந்து 5 மணிக்கு வந்து வணக்கம் அண்ணா. வாப்பா எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்ப்பா. 5 மணிக்கெல்லாம் எல்லாரும் கொண்டு போய் விட்டு கோலம் போட விட்டு இன்னும் கோலம் போட்டு முடிக்கலதுங்க. எடுக்க மாட்டாங்க, போட்டுருவாங்க. நீ வரும்போது எடுக்கணும். நம்மகிட்ட இருந்த சாவி வச்சா நின்றுட்டு நினைச்சேன். அது டெக்லாஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சு ஊரை எழுப்பி விட்டு வந்துட்டீங்கப்பா. ஊரை பொங்கலோ வந்துட்டீங்க. இன்னும் சிறிது நேரத்தில் வள்ளுவர் சிலைக்கு வந்து மேளதாளம் முழங்க மாலை அணிவிப்பு வைபவம் இன்னும் சிறிது வேளையில் நடைபெறும். தற்பொழுது மேளதாளம் முழங்க திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பூமாலை அணிவிப்பு நடைபெறும். வாழ்க தமிழ், பொங்கலோ பொங்கல். வாழ்க தமிழ், பொங்கலோ பொங்கல்.
தற்பொழுது வள்ளுவர் சிலைக்கு முன்பகுதியில் காணப்படுகின்ற 3 பொங்கல் பானைகளிலும் அரிசி இடும் வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்காக இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அரிசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகை தந்த அனைவரும் ஒவ்வொருவராக பொங்கல் பானையில் வள்ளுவர் சிலை முன்பாக அரிசியை இடுகிறார்கள். பொங்கலோ பொங்கல் இனிதே இந்நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. தமிழர் மரபு ரீதியாகவும் தமிழர் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டு ரீதியாகவும் காணப்படுகின்ற எங்களுடைய தைப்பொங்கல் திருநாளில் இன்றைய நாள் 18/1/2026 இன்றைய நாளில் சேர்ச்சியில் 4 தமிழ் சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டுப் பொங்கலை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்பொழுது பொங்கல் பானையில் பாலிடும் வைபவம் நடைபெறுகிறது. அதாவது எப்போவும் மகளிர், அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 3 பொங்கல் பானையிலும் இப்பொழுது பால் இடும் வைபவம் நடைபெறுகிறது. தற்பொழுது சங்க தலைவர்கள் ஒவ்வொருவராக 3 பொங்கல் பானையிலும் பாலிடும் வைபவம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாதேஸ்வரம் மற்றும் மேளதாளம் முழங்க இந்நிகழ்வானது பிரான்ஸ் செர்ஜி பகுதியில் காணப்படுகின்ற திருவள்ளுவர் சிலை முன்பாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் அரசன் ஊற்றுங்க, கொஞ்சம் ஊற்றிட்டு எடுப்பான். இளையோர் எதிர்காலத்தில் இந்த பொங்கல் எப்படி செய்யணுன்றதுக்காக இவங்க ஒரு பையன் வந்திருக்கான். தற்பொழுது ஒரு சிறுவன், அதாவது அடுத்த தலைமுறையினரும் இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் ஒரு சிறுவனும் காலையில் இந்த நிகழ்வினை தொடக்கி வைக்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பொங்கலோ பொங்கல். தற்பொழுது சேர்ச்சியில் காணப்படுகின்ற திருவள்ளுவர் சிலை நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் சென்றடையும். தமிழர் பண்பாட்டின் ஒரு பகுதியாக எங்களுடைய கலை கலாச்சாரம் மாறாது. இந்த தைப்பொங்கல் இப்பொழுது பிரான்ஸ் சேர்ச்சி பகுதியில் காணப்படுகின்ற திருவள்ளுவர் அமைவிடத்திலிருந்து பொங்கல் பானை எடுத்து வரப்படுகிறது.
இந்த பொங்கல் பானையானது நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்துக்கு இன்னும் சிறிது நேரத்தில் சென்றடையப்படும். ஆமாம், இப்பொழுது பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு 13 நகர சபை முதல்வர்கள் நிகழ்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். மேளதாள வாத்தியம் முழங்க, அதாவது எங்களுடைய கலாச்சார முறைப்படி மேளதாள வாத்தியம் முழங்க அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வானது சேர்ச்சி பகுதியில் நடைபெற்று ஒரு நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மங்கள விளக்கேற்றல் நடைபெறும். அதன் அடிப்படையில் மங்கள விளக்கேற்றல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மங்கள விளக்கேற்றினை இப்பொழுது பிரான்ஸ் செர்ஜி மாகாண சபைக்குட்பட்டு 13 நகர முதல்வர்கள் இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்துவதற்கு தற்பொழுது இங்கே வருகை தந்துள்ளார்கள். காலையில் சேர்ஜியில் காணப்படுகின்ற வள்ளுவர் சிலை முன்பாக 3 பொங்கல் பானையில் அரிசி எடுக்கப்பட்டு அதனுள் பால் ஊற்றப்பட்டு அதனை விழா நடைபெறுகின்ற இடத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அந்த காட்சியானது எங்களுடைய டிக்டாக் வலைத்தளத்தில் நீங்கள் சென்று பார்வையிடலாம். பொங்கல் நிகழ்வு நடைபெறுகின்ற முன்னால் இப்பொழுது நிறைகுடம் ஏற்றப்பட்டு இங்கும் மங்கள விளக்கேற்றல் நடைபெறுகின்றது.
பொங்கல் பானை அரோரா முழங்க பொங்கல் பானை இப்பொழுது வைக்கப்படுகிறது. உண்மைக்கு சொல்லப்போனால் இந்த இடம் ஒரு நம்ம கலாச்சார முறைப்படி இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற இதேவேளை மிக்க ஒரே நேரத்தில் அனைத்து நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்று கொண்டு ஒரு பக்கத்தாலே குதிரை ஆட்டம், ஒரு பக்கத்தால் பொங்கல் பானை இங்கே வைக்கப்படுகிறது. நாதஸ்வரம் இசை நாதஸ்வரம் மற்றும் மேளம் இசை முழங்க பொங்கல் பானை வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது பொங்கல் பானை இப்பொழுது வைக்கப்படுகிறது. மூன்றாவதாக பொங்கல் பானை இப்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. முறைப்படி கோலப்போட்டி நடைபெற்றது. எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி இங்கே கோலப்போட்டிகள் நடைபெற்றது. அதில் சில காட்சிகளை நீங்கள் பார்வையிடலாம். இப்பொழுது நகரசபை முதல்வர்கள் இந்த கோலப்போட்டியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பிரான்சின் அதாவது சேர்ஜி மாநகர சபையில் உட்படுகின்ற 13 நகர சபை முதல்வர்கள், சேர்ஜி ஒன்றது ஒரு மாவட்டம், இதுக்கு 13 நகர சபை முதல்வர்கள் தற்பொழுது இந்த எங்களுடைய தமிழ் மரபு முறைப்படி கோலப்போட்டி நடைபெற்றது. அந்த கோலப்போட்டியினை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரே தம்பி
எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட நகர பிதாக்கள் வந்திருக்கணும். அவர்களோட ஒரு சின்ன நேர்காணல். Bonjour Monsieur le maire. Bonjour. Premièrement, merci à vous et à votre équipe municipale d'être venu aujourd'hui pour cette fête de Pongal organisée par nos 4 associations. Qu'est-ce que vous en pensez? Vous venez chaque année chez nous, vous nous connaissez maintenant, je pense. Qu'est-ce que vous en pensez de cette année? Alors, je viens chaque année, comme vous l'avez dit. Donc moi, je n'ai plus de surprise pour la culture tamoule. Par contre, on a une chance inouïe. L'année dernière, on avait la pluie. L'année d'avant, la neige. Et là, on a le beau temps. Et je pense que c'est un rayonnement pour cette fête aujourd'hui. Donc le soleil est avec nous alors? Exactement. Ok. Là, vous venez de voir du coup notre concours de Colem qu'on fait chaque année. Vous avez votre petite idée peut-être de qui est-ce qui va gagner? Un qui vous plaît plus que d'autres? Ah oui, il y a un dessin très simple, et que je trouve, je dirais, avec ces structures géométriques très jolies et qui correspondent bien, je pense, à la culture tamoule. Merci. Vous avez vu qu'on est en train de faire le Pongal dehors. On va avoir un deuxième concours. Alors je vous invite avec toute votre équipe de venir dehors, être avec nous et puis partager ce moment-là. Et encore une fois, je vous remercie parce que malgré votre emploi du temps chargé, vous êtes là avec nous. Merci aux 4 associations qui organisent cette journée. Merci, un spectacle en plus cet après-midi et je vous souhaite une très belle année tamoule. Merci infiniment, Monsieur le maire. Merci. À présent, je suis avec le maire de Vauréal et son équipe municipale. Bonjour, Monsieur le maire de Vauréal. Tout d'abord, je souhaite vous remercier parce que c'est grâce à vous aujourd'hui que nous avons reçu cette autorisation et cette joie de faire cette journée de Pongal à la mairie de Vauréal. Merci pour votre soutien. Merci pour votre venue. Et vous êtes venu l'année dernière, il me semble. Du coup, qu'est-ce que vous voyez aujourd'hui de nouveau ou qu'est-ce que vous voyez qui vous a plu et qui vous impressionne chez nous? Alors, déjà bonjour. Merci de dire ce petit mot. Alors, juste quand même, effectivement, j'étais là l'an dernier à Ouni. J'ai passé une très très belle matinée avec beaucoup de couleurs, beaucoup de musique, un savoir culturel quand même que je découvre au fur et à mesure. Alors, je rappelle quand même qu'on a une forte communauté aussi tamoule aussi à Vauréal et qu'on a fêté l'an dernier les 20 ans de l'association avec le président ici présent Ilan, qui est aussi un ami aussi de Vauréal. Alors Vauréal a toujours été un partenaire, pour le coup, partenaire parce que déjà l'ancien maire qui était Bernard Morin a appuyé justement le développement de la culture tamoule aussi sur Vauréal. Ça s'est concrétisé avec la statue de Gandhi à côté de l'avenue Gandhi sur le cœur de ville. Alors ce qui me marque, c'était déjà qu'on est à Vauréal, tout simplement à Vauréal. Ça fait du bien d'avoir des gens qui s'investissent, c'est très fort. Et puis ce qui me marque à chaque fois, c'est ça en fait, c'est toutes ces couleurs, tous ces moments justement culturels du moment, donc on m'explique dans l'histoire, et c'est ça qui me marque particulièrement, avec autre chose, la musique. Ah oui, la musique, c'est quelque chose qui me transporte. Ce n'était pas tout à fait la même que l'an dernier de mémoire. Et j'avoue que tout ça réuni, ça fait du bien. Donc la ville de Vauréal et les partenaires, elle continuera à être partenaire. Et on aura d'autres choses, mon cher Ilan, dans les prochaines années, avec grand plaisir. Voilà. C'est très très gentil de votre part. En tout cas, vous faites partie de la famille en fait maintenant, comme le monsieur le maire de Cergy, vous faites partie de la famille. En tout cas, merci pour votre soutien et votre collaboration. Merci à vous. Merci, je vous souhaite une très bonne journée et une très belle fête. Alors, je vais, monsieur l'adjoint au maire, vous n'êtes jamais venu, peut-être, vous n'avez jamais vu nos fêtes, nos traditions. Qu'est-ce que vous en pensez? Non, si. Ah, vous êtes déjà venu, d'accord. Moi, je suis sergissoise, donc forcément, je ne connais pas... La première fois que j'ai rencontré Ilan, c'était aux associations. La journée des associations, c'est il y a 21 ans. Oui. Et depuis 21 ans, je suis toujours présent. Enfin, toujours. Toujours présent.
Merci à vous. Voilà. Moi, je suis petite Cergissoise, donc forcément, je ne vous connais pas. Mais en tout cas, merci. mais honnêtement, merci pour votre soutien parce que pour nous, c'est une réussite d'avoir en fait, de pouvoir montrer nos cultures et nos traditions à tout le monde en fait, de pas rester entre nous. On aime bien partager. Donc, je pense que vous y êtes aussi pour quelque chose. Donc, merci infiniment pour votre soutien. Oui, pour nous, c'est que du bonheur. C'est ça. Voilà, c'est ça. Alors, vous avez vu notre petit concours de dessin. Qu'est-ce que vous en pensez? Il y en a un qui vous a plu particulièrement? Moi, je pense qu'ils ont tous une histoire apparemment, hein, d'après ce que Ilan nous a. Alors non, il n'y a pas spécialement un. Moi, je pense qu'ils sont tous. C'est celui-là qui est plus dense. Mais enfin, ce que j'ai apprécié, c'est l'explication qu'Ilan nous a donnée de ces dessins. Et ça, je ne connaissais pas ça par contre. Voilà, ça c'est une nouveauté pour moi. Eh bien, vous savez quoi? C'est un concours, du coup, il y a des prix. Et donc, après, ce soir, on va avoir des spectacles. Et à la fin du spectacle, on va annoncer les prix. Voilà. Donc, si vous êtes encore avec nous, vous pouvez voir le résultat ce soir. Merci infiniment à vous. C'est un conseiller municipal. Bonjour monsieur, bienvenue chez nous et merci pour votre présence. Alors, vous avez sûrement vu toute notre culture et nos traditions auparavant. Aujourd'hui, c'est peut-être votre première fois au Pongal. Tout à fait. Bienvenue. Et quel est votre ressenti? C'est un événement super convivial, plein de couleurs comme disait monsieur le maire, et c'est vraiment agréable justement d'avoir ces 4 associations réunies sur Vauréal pour célébrer cette fête. Et je suis vraiment content d'être avec vous aujourd'hui et j'ai hâte de voir la suite, les autres festivités. Eh bien écoutez, il y a plein de surprises. Et puis, je vous invite tous les 3 à venir avec moi. On va rejoindre les personnes au niveau du Pongal, donc la marmite, où il y a le petit riz au lait qui est en train de se préparer. Et il va y avoir un autre concours qu'on pourra regarder ensemble. En tout cas, merci pour votre soutien. Merci. இன்னும் 2 நிமிடத்துல இந்த பொங்கல் பானை பால் பொங்கி சரிய போகுது, வலிய போகுது. ஓகே, கைகளை தட்டுறதுக்கு ரெடியா இருங்கோ. சரி, பொங்கல் சொல்றதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி கிழக்கு முகம் பார்த்து தான் இந்த பொங்கல் பால் பொங்கி சரிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். போட்டி கூடுது. மக்கள் பானையா அல்லது கோயில் பானையா? மக்களா வரவசி வேணாம். சங்கபாணியை கட்டி பாருங்க. அக்கா தள்ளுங்க, அந்த சங்கபாணியை பாப்போம். இல்ல கோயில் பானை பொங்க போகுது. சரி, ஓகே, எல்லாரும் கைகளை தட்டுறதுக்கும் பொங்கல் சொல்றதுக்கும் ரெடியா இருக்கு. அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி கிழக்கு முகம் பார்த்து இந்த பால் பொங்கி சரிய போகுது. ஓகே, பொங்கி கிழக்கு பக்கம் பார்த்து பொங்குது. இதெல்லாம் ஒரு
நல்ல விஷயம், நல்ல ஒரு ஊருக்கு நல்ல. ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் பொங்கல் சொல்லுவோமா? 1 2 3 பொங்கல் 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 பொங்கல். ஹலோ, எல்லாருக்கும் குளிரா? பொங்கல் 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 பொங்கல். எல்லாம் 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 சவுண்டே இல்லையே. பொங்கல் 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 பொங்கல். இங்க பாரு, இங்க பாரு. பொங்கல் 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 பொங்கல். இரண்டாவது வைத்த பானை பொங்க போகிறது, மூன்றாவது பானை பொங்க வருகின்றது. ஆகவே நமக்கு நல்ல நேரம். முதல்ல கோயில் பானை பொங்கியுள்ளது. ஓகே, உயிரித்தல் முக்கியத்துவம் போடுவதற்கான 25 அதிகமான இந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. தயவு செய்து உரியடித்தல் முற்றியடித்தல் போட்டிகளுக்கு தயவு செய்து உங்களுடைய பேர்களை கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, வெக்கப்படாதீங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நல்ல பரிசுகள் இருக்குது. நட்சத்திரம் அடிக்கிறார்களுக்கு நல்ல பரிசுகள் இருக்குது. 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு கணக்க பரிசுகள் இருக்குது. ஆக்களுடைய இந்த போட்டிகளும் நடத்த போறோம். தயவு செய்து மீண்டும் ஒரு அன்பான அறிவித்தல். தயவுசெய்து இந்த ஒளிவாங்கி ஜெயிக்கிற இடத்துக்கு, அதாவது கதைக்கிற எங்கிட்ட வந்தாலும் பரவாயில்ல, பேரில் கொடுக்கலாம். அல்லது இந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கிற, அதாவது இந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கிற இந்த கேர்ள்ஸ் நிக்கணும். அவர்கிட்ட வந்தா கூட இந்த உங்களோட பேர்களை கொடுக்கலாம். தயவுசெய்து வாங்கும். 15 பேர் தான் கொடுத்திருக்கணும். இன்னும் ஒரு 9 பேருக்கு இடம் இருக்குது. 16 வந்துட்டு இன்னும் 9 பேருக்கு இடம் இருக்குது. தயவுசெய்து இந்த ஒரு போட்டியில வந்து ஆண்கள் சரியான குறைவா இருக்குது. தயவுசெய்து ஆண்கள் வந்து சிறப்பா இருக்கு. பிராக்டிஸ் தான் அதிகமா இருக்குது. நிகழ்வினை வந்து அடுத்த தலைமுறையினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நிரலில் ஒரு பகுதியினை எடுத்து செய்கிறார்கள். சிறுவர்கள் இப்பொழுது கலாச்சார உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன மாதிரி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? பொங்கலோ பொங்கல். பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது? கதிரவனுக்கா? உங்களை விட்ட பொங்கினீங்களா? என்னென்ன பொங்கினீங்கள்? ஓகே. வேறு என்ன சாப்பாடுகள் செய்வீங்க? வடை, பாயாசம். காலையில் எவ்வளோ அப்பளம்மா? பொங்கலுக்கு அப்பளம் செய்வீங்களா? உங்களோட வீட்டில் செய்வீங்களா? சரியா. சக்கரை உங்களோட விட சக்கரை பொங்கலா? உங்களோட விட என்ன பொங்கல்? சக்கரை பொங்கலா? ஓகே, நன்றி. யார் சொன்னது எல்லாருக்கும் இப்படி உடுப்பு போட்டு கலாச்சார உடைய நீங்கள் வேற ஒன்று சொல்லி? அம்மாக்கள் சொன்னவங்களா?
உங்களுக்கு இந்த உடுப்பு போட்டு இங்கே வர்றதுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? தமிழ் வந்துட்டு விளங்களே ரத்தத்துக்கு தமிழ் வருது உடுப்பு அந்த உடுப்பு கலாச்சார உடுப்போட. ஓகே, சந்தோஷம். நன்றியா? நன்றி நன்றி, வணக்கம். முட்டி உடைத்தலுக்கு தயாராகிறார். முட்டி உடைப்பாரா? முட்டி உடைப்பாரா இல்லை பின்னுக்கு இருக்கிற கமரா உடைப்பாரா? பட்டுடுது. தமிழர் பாரம்பரிய முறைப்படி ஒரு முட்டி அடித்தல் என்றது ஒரு எங்களுடைய கலாச்சார நிகழ்ச்சி. முட்டி உடைச்சிட்டார். சர்மிளா தேவி உடைக்க வேண்டியது முட்டை, உடைக்க வேண்டியது தலை அல்ல. சர்மிளா தேவி நீங்க உடைக்க வேண்டியது முட்டி. ஓகே, பிரசன்னாக்கு ஒரு அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி கைகளை தட்டுங்களே மக்கள். ஐயோ, நீங்க குழுவிலே கைகளை தட்டினா தான் நீங்க உற்சாகமா இருக்கு. ஓகே, கவனம். கவனம் மக்களே.
அதில் தம்பியை நீங்கி அண்ணனை வந்து பார்க்க போகிறோம். பாபா டைமிங்கை பார்த்து சொல்கிறோம். இதில் நின்று கொண்டு ஒரு 10 தடவை 15 தடவை தொடர்ச்சியாக நீங்கள் அடிப்பதாக இருந்தால் அது நிகழ்வில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழல் இருக்கிறது. கண்காணிப்பாளர்கள் இந்த விடயத்தை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அது நடுவர்களுடைய தீர்ப்பு இறுதியாக முடிவெடுக்கப்படும். அதையும் கருத்தில் கொள்வீர்கள் என நம்புகிறோம். சமநேரம் இந்த சிறார்களை முன்னிறுத்தி பெற்றோர்கள் பின்னெடுக்கிறீங்க எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு அதை விலகிக் கொள்ளுங்கள். நன்றி. விலகிக் கொள்வாங்க. சரணியா அவுட் என்று நடுவராளர் சொல்லி சரணியா வெளியில போறாங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. சரணியா மிக்க உற்சாகமா கலந்து வந்த சரணியாவுக்கு கையில தட்டி விடுவோம். கோபாலியும் கார்த்திகா என்ன கோவா நல்ல காலம். கொஞ்சம் சபர்மதி இலக்கம் 16. எல்லாத்தையும் தாண்டி போனபடியா சுரேஷ் பிரபு அவுட் ஆகிட்டான். அடுத்தது பாத்தல் நியர்சன்
commencer. Veuillez vous diriger vers la salle. Une fois après le déjeuner, les spectacles vont commencer dans la salle située dans la salle d'en bas. Merci.
பயந்தது சின்ன குண்டு வேட்டையாடவே துடித்தது நரிகளும் சவுனிகளாய் நடித்தது இருப்பினும் மக்களை கண்டு பயந்தது புலில் வந்து கண்டு வளர்த்தது சின்ன குண்டு வேட்டையாடவே துடித்தது நரிகளும் சவுனிகளாய் நடித்தது இருப்பினும் மக்களை கண்டு பயந்தது வட்டரையில் பொறையில் புறந்த போர்வாள் கண்டவிழ்த்த காலை போல களத்தில் பாய்வான் பெற்றெடுத்த தாய்மாட்டியில் கண்டது தமிழ்தான் எச்சரிக்கும் கூட எல்லாம் சுருத்தும் புள்ளி நான் போர்க்களத்தில் போக வேண்டி ராவணனின் சேனை கருவியாகி செயலும் மகள மகள் கைப்பேன உணவை என்று கவிதொடுக்க புதுவையும் கைப்பேன தமிழுணர்வு விளரும் ஈழம் அது வாழ அகத்திய மறுவியல் பேச மகத்துவ மரபுகள் வாழ உயிரின மண்ணினை என்னும் மரபணு என்றுமே வாழ்க வெந்தனல் காடுகள் மீது பாய்ந்தவன் போர்ப்படையோடு தன்னுயிர் தமிழனை எண்ணி கண்டது தாய் நிலமன்று மேலாடும் மலையே அதில் வாழும் மயிலே கடல் வாடும் பறையே இசை வாடும் குயிலே எல்லாம் கை தட்டுங்க பார்த்தலாம் மேடம் மினி ஒலிம்பிக் செய்வோம் எல்லா விளையாட்டும் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் சாக்கில் ஓடுறது அப்புறம் ஸ்பூனு என்ன ஸ்பூனாலே லெமன் ஸ்பூன் அது அப்புறம் நல்லா விளையாட்டுலாம் எல்லாம் செய்வோம் என்ன நீங்களா ரொம்ப சந்தோஷம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு சரிண்ணா என் பிள்ளைங்களாம் வாங்க வீடியோ எடுத்து படம் எடுக்கிறாரு எல்லாரும் போடுங்க எல்லாரும் போடுங்க கை தட்டு எல்லாம் சூப்பர் சூப்பர் சேர்ஜியில் 4 தமிழ் சங்கங்கள் ஒன்று கூடிய இன்றைய நாள் பொங்கல் விழாவை வந்து மிகவும் சிறப்பாக இனிதே நடைபெற்று முடிவடைகிறது. அத்தோடு தொடர்ச்சியாக வந்து மேடை நிகழ்ச்சி வந்து இனிமேல் நடைபெற இருக்கிறது. இப்போ வந்து காலையில் வந்து பொங்கல் நிகழ்ச்சி முடிஞ்சுது. இந்த வீடியோ பதிவினை நாங்கள் வந்து முழுமையாக விடுறோம். நீங்கள் ஒருவேளை தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதாக இருந்தால், மேடை நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் வந்து தொப்பரிஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நேரலையில் சென்று பார்வையிடலாம். அது மட்டுமில்லை, நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பொங்கல் விழாவை வந்து மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த நிகழ்வு எங்களுக்கு அமைந்தது. குறிப்பாக வந்து காலநிலை வந்து ஒத்துழைத்தது. ஆகவே வந்து இந்த காலநிலையையும் பொருட்படுத்தாது மக்கள், அதாவது குறிப்பாக வந்து சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குறிப்பாக வந்து கலாச்சார உடை அணிந்து வந்திருந்தார்கள். எல்லா நிகழ்வும் வந்து இனிதே சிறப்பாக முடிவடைகிறது. எங்களுடைய இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ஒருவேளை பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பதிவை வந்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடன் நான் சிவம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன்.